அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். அதில் நவம்பர் 18 நடந்த எக்ஸாம். நம்ம ஆல்ரெடி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வினாக பார்த்துட்டோம். அடுத்து இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஜிகே தேர்வு பார்க்க போகிறோம். வாங்க ஜிகே தேர்வுக்கு போகலாம். பாருங்கள், ஜிகேவில் முதல்ல தமிழ் பார்த்துட்டோம் சென்ற வீடியோவில். இப்போ நம்ம ஜிகே பார்க்க போகிறோம். முதல் வினா, பாகிஸ்தான் என்ற சொல்லை உருவாக்கியவர் யார்? ரஹமத் அலி. பாகிஸ்தான் என்ற சொல்லை உருவாக்கியவர் யார்னா ரஹமத் அலி. ரெண்டாவது வினா, கூற்றும் காரணமும் கூற்றும். கூற்று என்ன சொல்கிறாங்கன்னா, வெள்ளையனே வெளியேறு இயக்கம் ஆகஸ்ட் புரட்சி என்றும் அழைக்கப்பட்டது. காரணம், அஇகாகு அகில இந்திய காங்கிரஸ் குழு ஆகஸ்ட் 8 பம்பாயில் கூடி கூட்டத்தில் வெள்ளையனே வெளியேறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இது என்னன்னா, விடை ஏ மற்றும் ஆர் சரி. ஏனுடைய சரியான விளக்கம் ஆர், கூற்றும் காரணம் சரின்னு சொல்கிறாங்க. அடுத்த வினா, பின்வருவனற்றில் எது ஜவஹர்லால் நேருவின் படைப்பு அல்ல? ஒன்று மட்டும்தான் அவருடைய படைப்பு இல்லைன்றாங்க. விடை என் இந்தியா என் தேசம், அது கிடையாதுன்றாங்க. ஓகேவா? அடுத்த வினா, கீழ்கண்ட நிகழ்வுகளை காலவரிசைப்படி அடுக்குக. இதுக்கு விடை சி. என்னென்னா, முதல் வேதாரண்யம் யாத்திரை, வைக்கம் சத்தியாகிரகம், இந்திய எதிர்ப்பு போராட்டம், காமராஜ் திட்டம். இது எப்படி வரிசைப்படுத்துகிறாங்கன்னா, வைக்கம் சத்தியாகிரகம் தான் முதல்ல வந்திருக்கு. வைக்கம் சத்தியாகிரகம். அடுத்தது வேதாரண்யம் யாத்திரை. வைக்கம் சத்தியாகிரகம், வேதாரண்யம் யாத்திரை. மூணாவது இந்திய எதிர்ப்பு போராட்டம், காமராஜ் திட்டம். அடுத்தது, பின்வருவற்றில் சரியாக பொருத்தப்படாத பொருத்தங்கள் எவை? 3, 4 சரியான பொருத்தங்கள் அல்ல. அப்போ சரியாக பொருந்தது எதுனா, குடியரசு, கருப்பு சட்டை, திராவிட நாடு, அண்ணா, இது ரெண்டு தான் சரியாக பொருந்திருக்கு. அடுத்த வினா, நானா சாஹிப் என்று பிரபலமாக அழைக்கப்பட்ட கோவிந்த் பந்து டேஷ் சம்பவத்தின் முன்னணி தலைவர்களுள் ஒருவர் யாருன்னா 1857ஆம் ஆண்டு கழகம். அடுத்தது, பொறுத்துக. ஆசிரியர் இதழ்கள். இந்த பக்கம் பாருங்கள், அஜித் சிங், சிராஜ் உத்தீன் அகமது, பிரம்மோ பந்தையா, அரவிந்த் கோஷ். இங்கே இதழ்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஜமீன்தார், சந்தியா, பந்தே மாதரம், பாரத மாதா. இதுக்கு விடை என்னென்னா, ஏது ஆன்சர் அஜித் சிங். இதுக்கு விடை என்னென்னா பாரத் மாதா. சிராஜ் உத்தீன் அகமது ஜமீன்தார், பிரம்மோ பத்தியா, சந்தியா ஆன்சர், அரவிந்த் கோஷ் பந்தே மாதரம். அடுத்தது, பின்வருவனற்றில் உள்நாட்டு மருத்துவ பாரம்பரியத்தை உருவாக்குவது? விடை ஆயுர்வேதம், யோகா மற்றும் இயற்கை மருத்துவம், யுனானி, சித்தா மற்றும் ஹோமியோபதி. அடுத்த வினா, விவசாய மேம்பாட்டிற்கான பின்வரும் திட்டங்களை காலவரிசைப்படி வரிசைப்படுத்துக. தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம், தேசிய பருப்பு வளர்ச்சி திட்டம், சணல் தொழில்நுட்ப திட்டம், தேசிய வேளாண் காப்பு திட்டம். இதற்கு விடை சி. என்னென்னா, முதல்ல தேசிய பருப்பு திட்டம் வருது, அதுக்கப்புறம் தேசிய வேளாண் காப்பீட்டு திட்டம், அதுக்கப்புறம் சணல் தொழில்நுட்பம், தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம். அடுத்தது, பின்வருவற்றில் எவை பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ திட்டத்தின் நோக்கம் அல்ல? பெண் குழந்தை பாகுபாடு மற்றும் பாலின பாகுபாடு சோதனை நடைமுறையை நிறுத்த வேண்டும். சிறுமிகளின் உயிர் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். குழந்தை பாலின விகிதத்தை குறைக்க. கல்வி மற்றும் பிற துறைகளில் பெண் குழந்தைகளின் பங்களிப்பை உறுதி செய்ய. இதற்கான விடை 3 மட்டும் சொல்கிறாங்க. அப்போ குழந்தை பாலின விகிதம் குறைக்க, அதான் பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ திட்டத்தின் நோக்கம் கிடையாது அப்படின்றாங்க. அடுத்தது, விவசாய நிலத்தின் அளவு மற்றும் தமிழ்நாடு விவசாயத்தில் அதன் பங்கு ஆகியவற்றுடன் பொறுத்துக.
குறு விவசாயம், சிறு விவசாயம், நடுத்தர விவசாயம், பெரு விவசாயம். இதற்கான விடை டி ஆன்சர். பாருங்கள், அப்படியே 1, 2, 3, 4 பொருந்திருக்கு. குறு விவசாயம் 77.18%, சிறு விவசாயம் 14.55%, நடுத்தர விவசாயம் 1.85%, பெரு விவசாயம் 0.21%. அடுத்தது, கீழ் வருவனவற்றுள் எது பணிக் கொள்கையின் கருவி இல்லை? கடனின் வட்டி விகிதம். அடுத்தது, வளர்ச்சியடையாத நாட்டின் பணவியல் கொள்கை வளர்ச்சி விகிதத்தை அதிகரிப்பதில் இதன் வாயிலாக முக்கிய பங்கு வகிக்கிறது. இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, செலவுகளை அதிகப்படுத்துவது, கடன் கிடைப்பது, பணவீக்கத்தை ஊக்கப்படுத்துவதுன்றாங்க. இதுக்கான விடை என்னென்னா ஆன்சர் டி, 1, 2, 3 சரின்றாங்க. அப்போ கொடுக்கப்பட்ட 3மே சரி. செலவுகளை அதிகப்படுத்துவது, கடன் கிடைப்பது, பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவது. அடுத்த விடை, திட்டம் அமலாக்கப்பட்ட நாள் பொறுத்து கொடுத்துருக்காங்க. தூய்மை இந்தியா ஸ்வச் பாரத் இயக்கம், அதித்திறன் சதுரிய நகர இயக்கம், பிரதம மந்திரியின் குழந்தை நல இயக்கம், பிரதம மந்திரியின் எரிவாயு இணைப்பு திட்டம். இதற்கான விடை என்னென்னா ஏ தான் ஆன்சர். பாருங்கள், தூய்மை இந்தியா ஸ்வச் பாரத் இயக்கம். விடை 2/10/2014. அதித்திறன் சாதுரிய நகர இயக்கம். விடை 26/6/2015. பிரதம மந்திரியின் குழந்தை நல இயக்கம் 29/5/2021. பிரதம மந்திரியின் எரிவாயு இணைப்பு திட்டம். விடை என்னது? 1/5/2016. அடுத்து வாங்க, பாராளுமன்றத்தில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தை இயற்றப்பட்ட ஆண்டு 2005. அடுத்தது, நீதிபதிகளின் ஒழுக்க நெறிகளை விதிப்பதற்கு தேசிய நிதிக்குழுவின் அதிகாரம் அளிக்கப்பட வேண்டும் என்று பின்வருவற்றில் எது பரிந்துரை செய்தது? 2வது நிர்வாக சீர்திருத்த ஆணையம் பரிந்துரை செய்தது. அடுத்த வினா, கீழ்கண்ட அரசமைப்பின் கூட்டாட்சி கூறு அல்லாதவற்றை கண்டறிக. இதுக்கு விடை 1 மட்டும்தான் சொல்கிறாங்க, நெகிழும் அரசியலமைப்பு. அதாவது விடை என்னென்னா நெகிழும் அரசியலமைப்புன்னு சொல்கிறாங்க. சுதந்திரமான நீதித்துறை, ஈர நாடாளுமன்றம், அரசியலமைப்பு அனைத்துக்கும் மேலானது. இதெல்லாம் சரி. அடுத்தது, முதன்முறையாக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அரசியலமைப்பு சட்ட அங்கீகாரம் கொடுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்திய குழு எதுனா எல்எம் சிங்வி குழுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது, நாடாளுமன்ற நிலைக்குழு மற்றும் தலைவரின் தவறான இணையை தேர்ந்தெடுக்க. இதில் எது தவறுனா 2, 3, 4 எல்லாம் தவறுன்றாங்க. அப்போ 1 மட்டும்தான் சரி. அரசியல் விவகார குழுவினது பிரதமர். அடுத்தது, வழிகாட்டும் நெறிமுறைகளை பற்றிய சரியான கூற்றினை கண்டறிக. இது அயர்லாந்து அரசமைப்பில் பெறப்பட்டது. 42வது சட்டத்திட்டத்தின் மூலமாக 4 புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் சேர்க்கப்பட்டன. 44வது சட்டத்திட்டத்தின் மூலமாக 2 புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் சேர்க்கப்பட்டன. 97வது சட்டத்திட்டத்தின்படி கூட்டுறவு சங்கங்கள் தொடர்பான ஒரு வழிகாட்டு நெறிமுறை சேர்க்கப்பட்டது. இதற்கான விடை என்னென்னா 1, 2, 4 சரி. 3வது தவறுன்றாங்க. 3வது என்ன தவறு? 44வது சட்டத்திட்டத்தின் மூலம் 2 புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் சேர்க்கப்பட்டனன்றாங்க. அதான் தவறு. ஏன்னா 4 புதிய வழிகாட்டு முறைகள் 2வது இதில் இருக்குது. அடுத்தது, பொதுவாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை உரிமைகள் என்பது தனிநபர் சுதந்திரத்தை அரசு எடுக்கக்கூடாது என்னும் எதிர்மறை கட்டுப்பாடுகள். அடுத்த வினா, இந்திய அரசியலமைப்பின் முகப்புரையை பற்றிய தவறான கூற்றினை கண்டறிக. சி தான் தவறான கூற்றுன்றாங்க. அப்போ சரியானது என்னது? ஏபிடி. பாருங்கள், 1976ஆம் ஆண்டு முகப்புரை திருத்தம் செய்யப்பட்டது. அப்புறம், முகப்புரை அரசியலமைப்பின் நோக்கத்தை விளக்குகிறது, அரசியலமைப்பின் ஆதாரங்களை சுட்டி காட்டுகிறது. இதெல்லாம் சரி. அடுத்தது, தர்மட் என்ற போர் ராஜா ஜஸ்வந்த் சிங் மற்றும் அவுரங்கசீப் இருவருக்கும் இடையில் நடைபெற்ற ஆண்டு 1658. தலைக்கோட்டை போரின் முடிவில் எந்த ஆட்சி முடிவுக்கு வந்தது? விஜயநகர பேரரசு. அடுத்த வினா, இந்தியா என்பதை கலாச்சாரம், மதம், பழக்க வழக்கங்கள், வழிபாட்டு முறைகள் கொண்ட அருங்காட்சியகம் என விளக்கலாம் என்று கூறியவர் யாருன்னா ஆர்.கே. முகர்ஜி. அடுத்தது,
ராஜாராம் மோகன் ராய் பற்றிய கீழ்கண்ட கூற்றுவற்றில் எது சரியானது? விடை 1, 2, 3. அப்போ 3மே சரி. பாருங்கள், புதிய உலகத்திற்கு ராஜாராம் மோகன் ராய் பிரகடனப்படுத்தப்பட்டார். ஒரே கடவுள் என்ற கொள்கையை ஏற்றுக்கொண்டார். பிரம்ம சமாஜத்தை ஆரம்பித்தார். அடுத்தது, வாரிசுரிமை போரில் முகமது கவானுக்கு உதவி செய்தவர் யார்? புருஷோத்தம கஜபதி. அடுத்து, கீழ்கண்டவற்றை காலவரிசைப்படுத்துன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்னது? சி. முதல் பானிபட் போர் தான் முதல்ல வந்தது. அடுத்தது கன்வா போர். அப்புறம் என்னது? கோக்ரா போர், சௌசா போர். அடுத்தது, பூமியின் நிழல் சந்திரனின் மீது விழுவதால் கிரகணம் ஏற்படுகிறது என்று கூறியவர் யார்? ஆரியப்பட்டர். பூமியின் நிழல் சந்திரன் மீது விழுவதால் கிரகணம் ஏற்படுகிறது என்று கூறியவர் யாருன்னா ஆரியப்பட்டர். கல்கோட்டை இடிபாடுகளுடன் கண்டுபிடிக்கப்பட்ட சிந்து சமவெளி நாகரிக நகரம் சுர்கோதடா. அப்புறம், வளிமண்டல பூமிக்கும் நெருக்கமான கீழ் அடுக்குகளில் ஒப்பீட்டளவில் சீரான கலவை கொண்ட வாயு கலவை கொண்டுள்ளது. சராசரியாக தூய வறண்ட காற்றின் முக்கியமான நைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் மற்றும் இதர வாயுக்கள் ஆர்கான், கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன், ஹீலியம் மற்றும் ஆக்சிஜன் உள்ளன. சரியான கலவை என எதை குறிப்பிடலாம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 78%, 21%, 1%. அதான் சரியான விடை. அடுத்தது, உயிர் வேதியியல் ஆக்சிஜன் பற்றாக்குறையை அளவீடு செய்வது என்பது? விடை டி. நீரில் உள்ள கரிமப் பொருட்களை சிதைவுற செய்ய பாக்டீரியாக்களுக்கு தேவைப்படும் ஆக்சிஜன் அளவு குறிப்பிட்ட நேரம் மற்றும் வெப்பத்தில். பின்வரும் காரணிகள் ஒன்று நாட்டின் நில வளத்தை பொறுத்தது. மக்கள் அடர்த்தி. இதுதான் விடை. அடுத்தது, பரப்பளவின் அடிப்படையில் இந்திய மண் பரவல் இறங்கு வரிசையில் தொகுக்கப்பட்ட சரியான விடை வண்டல் மண், சிவப்பு மண், கருப்பு மண், பாலைவன மண். அடுத்தது, கீழே கொடுக்கப்பட்டுள்ள பருவமழை காற்று தொடர்பான சரியான கூற்றுகள் எவை? இதற்கான விடை என்னது? 1 மற்றும் 2. இரண்டுமே சரின்றாங்க. கோடை மான்சூன் காற்று தென்மேற்கில் இருந்து வீசுகிறது. எனவே இவை தென்மேற்கு பருவமழை என்று அறியப்படுகின்றன. இது முன்னேறும் பருவமழை என்றும் அழைக்கப்படுகிறது. இது ஜூன் முதல் செப்டம்பர் வரை நீடிக்கும். அடுத்த வினா, பின்வருவனவற்றில் எவை பருவநிலை மற்றும் மாற்றம் குறித்த ஐக்கிய நாடுகளின் கூட்டமைப்பு மாநாட்டின் முக்கிய நோக்கங்கள்? எதுனா இதற்கான விடை 1 மற்றும் 4 மட்டும். பாருங்கள், 1 என்ன சொல்கிறாங்க? வளிமண்டலத்தில் பசுமையுள்ள வாயு செறிவை நிலைப்படுத்துதல். 4 என்ன சொல்கிறாங்கன்னா, பருவநிலை மாற்றத்தை தணிப்பதற்கான நடைமுறைகளை அமல்படுத்த வளரும் நாடுகளுக்கு உதவுதல். அடுத்தது, காட்டன் ஏஸ் செயலி என்பது செயற்கை நுண்ணறிவு அடிப்படையில் பூச்சி மேலாண்மை அமைப்பு. அடுத்த வினா, ஒரு கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. பிப்ரவரி 19, 2024 முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஊரகப் பகுதிகளில் பெண் குழந்தைகள் கட்டமைக்கப்படுவதை தடுத்து பாதுகாக்கும் வகையில் அரசு சார் அமைப்புகள் மற்றும் அரசாங்க துறைகளுக்கு உதவி அளிக்கப்படுகிறது. இது ஏ சரி, ஆனால் ஆர் தவறுன்றாங்க. அடுத்தது, அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? ஜனவரி 2007. அடுத்தது, மகாத்மா காந்தியுடன் தொடர்புடைய பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானது? இதுக்கு விடை என்னது? 2, 3 சரின்றாங்க. பாருங்கள், ரவீந்திரநாத் தாகூர் முதலில் மகாத்மா என்று அழைத்தார். அப்புறம் சுபாஷ் சந்திர போஸ் முதலில் அவரை தேசத்தந்தை என்று அழைத்தார். அடுத்தது, மேக் இன் இந்தியா முயற்சியில் வட இந்தியாவில் முதன் மனித டிஎன்ஏ வங்கியினை சமீபத்தில் அறிமுகப்படுத்திய கல்வி நிறுவனம் பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம், வாரணாசி. அடுத்தது, கீழ்கண்டவற்றில் தவறான பொருத்தத்தை கண்டறிக. 1, 2 தவறுன்றாங்க. அப்போ 1 என்னது? 1, 2 மட்டும் என்னது? தவறானது. அப்போ 3 என்னது? சர்வதேச அமைதி தினம் செப்டம்பர் 21, உலக ஆசிரியர் தினம் அக்டோபர் 5.
உலக ஆசிரியர் தினம் இது அக்டோபர் 5, சர்வதேச சமய தினம் செப்டம்பர் 21. அப்போ நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். உலக ரேபிஸ் தினம் என்னென்னு கமெண்டில் பதிவிடுங்க. உலக சுற்றுலா தினம் எப்போன்னு நம்ம கமெண்டில் இந்த வீடியோ கீழே கமெண்ட் இருக்கும், அதில் பதிவிடுங்க உங்களுக்கு தெரிந்தால். அடுத்தது ஆம்புலன்ஸ் நம்ம அருகில் வரும்போது சைரன் ஒலி அதிகமாகவும் நம்ம கடந்து செல்லும்போது குறைவாகவும் கேட்கிறது. ஆனால் ஆம்புலன்ஸில் ஒரே மாதிரி கேட்கிறது. காரணம் யாது? டாப்ளர் விளைவு தான் இதுக்கு காரணம். கீழ்காணும் எந்த அழிவின்மை விதிப்படி ஒரு ஏவுகணை இயங்குகிறது? நேரியல் உந்தம். அடுத்த வினா, சிவப்பு தரவு புத்தகம் யாரால் வெளியிடப்படுகிறது? இயற்கை பாதுகாப்புக்கான சர்வதேச ஒன்றியம். சிறப்பு தரவு புத்தகம் யாரால் வெளியிடப்படுகிறது? இயற்கை பாதுகாப்புக்கான சர்வதேச ஒன்றியம். அடுத்து கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. அறிவியலின் வரலாற்றை பற்றி அறிந்து கொள்வதன் மூலம் அறிவியலின் வளர்ச்சி பற்றி அறிந்து கொள்ளலாம். கடந்த காலத்தில் வாழ்ந்த ஒருவரின் வாழ்க்கையை விவரிக்கும் புத்தகத்தை படிக்கும்போது என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது போன்ற சில யோசனைகளை பெறலாம். விடை என்னது? ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஏ ஆரின் சரியான விளக்கம் இல்லை. அடுத்த வினா, கீழ்கண்ட எந்த தனிமம் பிரியான் சேர்மம் தயாரிக்க பயன்படுத்தப்படுகிறது? கார்பன். அடுத்தது, குண்டல் வகுப்பின் எந்த நிலையில் குறிக்கதிர் மாற்றம் நிகழ்கிறது? பாகிடின். அடுத்தது, போர்டோலோபோர்டிசிஸ் பாக்டீரியா குழந்தைகளிடம் ஏற்படுத்தப்படுவது கக்குவான் இருமல். மின்னணு முனைவாக்கம் மற்றும் அயனியாக்க மின்வாக்கத்தின் மீது வெப்பநிலை எத்தகைய தாக்கத்தை கொண்டிருக்கும்? வெப்பநிலை சாராது. அடுத்தது, தமிழ்நாட்டின் மின் ஆளுமை திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு? மே 2006. இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் பங்களிக்கும் இரண்டாவது பெரிய மாநிலம் தமிழ்நாடு. மெட்ராஸ் மாநிலம் எந்த ஆண்டு தமிழ்நாடு என பெயரிடப்பட்டது? 1969. முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டமானது இதற்கு முன்பு டேஷ் என அழைக்கப்பட்டது? கலைஞர் காப்பீட்டு திட்டம். டேஷ் என்பது வறுமையில் வாடும் இளம் பெண்கள் மற்றும் அவர்களது குடும்பங்களுக்கு நிதி உதவி வழங்கும் ஒரு உதவித்தொகை முயற்சியாகும். பாலிகா சம்ரிதி யோஜனா. அடுத்தது, சரியான விடையை தேர்வு செய்க. ஒழுங்குமுறை விற்பனை கூடம் பற்றிய கீழ்கண்ட சரியான கூற்றுகளை குறிப்பிடுக. விடை என்னதுன்னா 1, 3 சரின்றாங்க. ஒன்று என்னது? வேளாண் பொருட்களை அங்காடிப்படுத்தும் போது இடைத்தரகர்களால் சுரண்டப்படுவதை போக்குவதற்கு. அடுத்தது, வேளாண் உற்பத்தியாளர்கள் நியாயமான விலையில் தங்கள் உற்பத்திக்கு பெற. அப்போ 1, 3 சரி. அடுத்தது, சரியான விடையை தேர்வு செய்க. 1, 2, 3 கரெக்ட் அப்படின்றாங்க. அப்போ 3மே சரி. பெண்களுக்கான தேசிய ஆணையம் என்பது ஒரு சட்டப்பூர்வ அமைப்பு ஆகும். இந்த அமைப்பு 1992 நிறுவப்பட்டது. இந்த ஆணையம் ராஷ்டிரிய மகிழா என்னும் மாத செய்தி மடலை வெளியிடுகிறது. இந்த ஆணையம் ராஷ்டிரிய மகிழா என்னும் மாத செய்தி மடலை வெளியிடுகிறது. 3மே சரிதான். அடுத்து பாருங்கள், பின்வருவனற்றுள் சுயமரியாதை இயக்கத்தின் நோக்கங்கள் யாவை? விடை என்னதுன்னா 1, 2 மட்டும் விடை. இப்போ 3, 4 தவறு அதானே. அப்போ திராவிட சமுதாயத்தினை உண்மையான பகுத்தறிவு கொண்டதாக மாற்றும் வகையில் சீர்திருத்தம் செய்தல். பழங்கால தமிழ் நாகரிகங்களை திராவிடர்களுக்கு கற்பித்தல். அடுத்த வினா 159. வடக்கு பருவமழை தமிழ்நாட்டில் முக்கிய நீர் ஆதாரமாகும். காரணம், தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழைக்கான காலம் செப்டம்பர் முதல் நவம்பர் வரை ஆகும். அப்போ இதில் ஏ சரி, ஆர் தவறு. மனித வளர்ச்சி குறியீடு எதனால் முக்கியமானது? இதில் ஆயுட்காலம், கல்வி மற்றும் தனிநபர் வருமானம் அடங்கும். அடுத்தது 161. கீழ்கண்ட தொடர்களில் உப்பு சத்தியாகிரகத்தை பற்றிய சரியான தேர்வு செய்க. இதற்கான விடை 1 மற்றும் 2. அப்போ 3 தவறு. அப்போ ராமேஸ்வரத்தில் உப்பு சத்தியாகிரகம் மேற்கொள்ள முயன்ற தொண்டர்கள் கைது செய்யப்பட்டனர். உப்பு சட்டங்களை மீறியதற்கான சிறை சென்ற முதல் பெண்மணி ருக்மணி லட்சுமிபதி ஆவார். அடுத்தது, எந்த ஆண்டு எங்கு நடைபெற்ற தமிழ்நாடு காங்கிரஸ் மாநாட்டில் பெரியார் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்?
திருவண்ணாமலை 1924. தமிழ்நாடு காங்கிரஸ் மாநாட்டிற்கு பெரியார் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டது எங்கே? திருவண்ணாமலை 1924. அடுத்தது 163. மதராஸ் மாகாணமானது தமிழின மக்களின் வாழ்விடமாக இருக்கிறது. அவர்களின் நாகரிகமானது ஆக தொன்மையானதும் மற்றும் அவர்களின் ஒரு பிரிவினரே யூப்ரட்டிஸ் நதிக்கரையின் பிரம்மாண்ட நாகரிகத்தை ஏற்படுத்திய சுமேரியர்கள் என்றும், பண்டைய காலத்தில் தமிழர்களின் வானசஸ்திரம், சமய பாடல்கள், நீதி நெறிகள், சடங்குகள் மற்றும் இன்னபிற துறைகளின் ஏற்படுத்தியது என்றும் மற்றும் அவர்களின் புராண இலக்கியம் பற்றிய ஆய்வே கிறிஸ்துவ பைபிளின் அடிமூலமாகும். தமிழரின் மற்றொரு பிரிவினரே மலபார் கடற்கரையிலிருந்து இடம்பெயர்ந்து அதிசயமான எகிப்திய நாகரிகத்தின் வளர்ச்சிக்கு வித்திட்டனர் மற்றும் ஆரியர்களும் பல கோணங்களில் இந்த இனத்திற்கு கடன்பட்டுள்ளனர். யார் தெரிவிப்பது? சுவாமி விவேகானந்தர். அடுத்தது, தென்னிந்திய மக்கள் நல கூட்டமைப்பு நிறுவப்படுத்தலின் முக்கிய நோக்கம் என்னென்னா, பிராமணர் அல்லாதவர்களின் துயரங்களுக்கு கொள்ளை கொடுக்க ஆங்கிலம், தெலுங்கு மற்றும் தமிழ் பத்திரிகையில் வெளியிடுதல். அடுத்து என்ன பாருங்கள், 165 வந்தாச்சு. 1942 தொடங்கப்பட்ட பசுமை பிரசாரத்தின் நோக்கம் யாவை? ஒன்று மட்டும்தான், பயிரிடப்படும் நிலப்பரப்பை அதிகரிக்க வேண்டும். ஒரு யூனிட் பகுதியின் விளைச்சலை அதிகரிக்க வேண்டும். அடுத்து என்ன பாருங்கள், கீழ்கண்டவற்றுள் எவை தவறாக பொருத்தப்பட்டுள்ளது? இது 2, 3 தவறுன்றாங்க. அப்போ 1, 4 சரி. அயோத்திதாசர், இந்திய புத்த சபை. வரதராஜுலு நாயுடு, சென்னை மாகாண சங்கம். அடுத்து என்ன பாருங்கள், வள்ளுவர் கூறும் அறச்சிந்தனைகளில் மிக முக்கியமான நோக்கம் மண்ணுலக வாழ்க்கைக்கு உதவும். அடுத்தது, ஒரு நாடு என்பது எதனை பெறாமல் இருக்க வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார்? உருபசி. உங்களுக்கு வீடியோ வேகமாக போகிற மாதிரி தெரிஞ்சதுன்னா அங்கே பாஸ் பண்ணி நிறுத்தி பாருங்கள். உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் தான் வேணும் அப்படின்னா இதில் இங்கிலீஷ் இருக்குது, பைலாங்குவேஜில் தான் இருக்குது, பாருங்கள். நான் தமிழில் மட்டும்தான் படிச்சுன்னு போகிறேன். நீங்கள் இங்கிலீஷ் வேணும்னா இதிலே பார்த்துக்குங்க. அடுத்த வினாக்கு போகலாம் வாங்க. உள்ளியதெல்லாம் உடன் எய்தும் உள்ளத்தால் உள்ளான் டேஷெனின், இது கோபமெனின். அடுத்தது, எந்நன்றி கொண்டார்க்கும் உய்வொண்டாம் உய்வில்லை செய்நன்றி கொண்ட மகற்கு. இக்குறட்பா என்ன வலியுறுத்துது? நன்றி மறவாமை. அப்புறம் பாருங்கள், நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா என்ற தொடரால் அழைக்கப்படுபவர் யார்? பாரதியார். கோகிலத்தை நான் விடுப்பேன், கோகிலமும் காக்கை இனமாகி வலியானுக்கும் அஞ்சுமே. இதில் கோகிலம் எனப்படுவது குயில். அடுத்த வினா, செம்புல பெயல் நீர் என்ற சொற்றொடர் யாருடைய அன்பிற்கு ஓமையாக குறுந்தொகையில் குறிப்பிடப்பட்டுள்ளது? தலைவி, தலைவன். அடுத்தது, வேலோடு நின்றான் இடி என்றது போலும் கோளோடு நின்றான் இரவு என்ற குறளின் பொருள்? முறை செய்யாத மன்னன் வழிப்பறி செய்யும் கல்வனை போன்றவன். அடுத்தது 175, பின்வருவனவற்றை பொறுத்துக. விடையினது? பி ஆன்சர். பாருங்கள், ஸ்ட்ராபோ, இதுக்கு விடையினது? ராமப்பயணி. ஜே.ஏ. டுபாயிஸ், பிரெஞ்சு மிஷனரி. மெகஸ்தனீஸ், கிரேக்க வரலாற்றாளர். பாகியான், சீன பயணி. இந்த பாகியான் இவங்களாம் எதில் வருவாங்க? குப்தரில் வருவாங்க. இது வரைக்கும் 175 வினா பார்த்துருக்கோம். ஜிகேல 75 வினா தான் வரும், 100 தமிழ் வினா வரும். அடுத்து மீதி 25 வினா என்னது? கணக்கு. அடுத்தது கணக்கு, அது இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ 175 ஜிகே மட்டும் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.